ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ பிக் பாஸ் காமன் மேனுக்கான எபிசோட் 3ங்க. ஸோ எபிசோட் 3ல் வந்து ஒரு 8 மெம்பர்ஸை வந்து இன்றைக்கி வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. செலக்ட் மீன்ஸ் வந்து 8% ரவுண்டு, இந்த ரவுண்டுக்கான செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 2 பேர் குவாலிஃபைட் பண்ணியிருக்காங்க, மீதி 6 பேர் வந்து ஹோல்டு வச்சுருக்காங்க. அது யார் என்னன்றப்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஸ்மால் யூடியூபர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மக்களே, ஓகேங்களா? உங்களுக்கான சில கேள்விகள், ஒரு 2 கேள்விகளும் 2-3 கேள்விகள் வச்சுருக்கேன். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து இந்த காமன் மேன் ஷோன்றது வந்து ரொம்ப ஸ்கேம், ஃபேக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் போட்டு விட்ருங்க. அதுக்கப்புறமா வந்து ஜட்ஜஸ் வந்து இதுக்கான கேப்பபிலிட்டியிலே இல்லை. ஸோ இவங்க வந்து என்ன டாஸ்க் கேட்குறாங்க, என்ன பண்ணுறாங்க ஒன்றுமே புரியல. பட் வந்து இவங்க வந்து சில மெம்பர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களே செலக்ட் பண்ணிவிட்டு அவங்கள ஓகே பண்ணிடுறாங்க, மற்றவங்களெல்லாம் எதுக்கு வந்து வேஸ்ட்டாக கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். ப்ளஸ் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த காமன் மேன் ஷோ பற்றி, அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல வந்து முதல் கண்டஸ்டன்ஸ் யார் வராங்க காமன் மேன் பார்த்தீங்கன்னா ஃபெரோஸ் கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர் ஒரு ஜென்சினா உங்களுக்கே தெரியும். ஸோ 2.25 அந்த சம்திங் அப்படி வராரு. ஸோ இவரோட மைண்டு ஃபுல்லாக வந்து மணி 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 இதை மட்டும்தான் வந்து மைண்டாக வச்சுருக்காரு. மணி ஏர்ன் பண்ணுறது தான் வச்சுருக்காரு. ஸோ நல்ல விஷயந்தான். ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஜென்சி வேறு மணி ஏர்ன் பண்ணுறது தப்பு கிடையாது. ஸோ இவர் வந்து அது பண்ணலாம், அது வந்து அவரோட தப்பு கிடையாது. பட் அவருக்கு என்ன, எதுக்கு பிக் பாஸ் வந்து கேட்டிங்கன்னா, நான் நல்லவனா கெட்டவனா தெரியலன்றாரு. இந்த கொஸ்டின் வந்து அவர் வந்து அவங்க வீட்லேயும் கேட்கலாம், இல்லை அவரே கேட்டுக்கலாம், இல்லை வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லைன்னு சொல்லிட்டார். அதனால் வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ இந்த ஒரு தேடலுக்காக நான் பிக் பாஸ் உள்ள வரேன். ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனால் நான் நல்லவனா கெட்டவனா எனக்கு தெரிஞ்சிடும்னு சொல்கிறாரு. ஸோ அது வந்து அவர் கொஸ்டினை வந்து எப்படி திங்க் பண்ணுறது தெரில, வே ஆஃப் திங்கிங். பட் அவர் பேசுகிறதுனால ப்ராட் மைண்டடாக பேசுகிற மாதிரி இருக்குது. பட் வந்து ஓகே தான் அப்படின்னு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் கேட்டேன், உங்கள் மைண்டில் யார் இருக்கா, யார் மாதிரி ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து நான் எலான் மாஸ்க் மாதிரி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்குள்ளே ராஜ் வந்து அம்பானி எல்லாம் உங்கள் லிஸ்ட்டில் வரலையா மாதிரி கேட்டிருந்தார். அவர் வந்து எலான் மாஸ்க்கை தான் மைண்டில் வச்சுருக்காரு. ஏன்னா வந்து அவர் ஒரு பெரிய ஆண்டர்பிரனர். அவர் வந்து உங்களுக்கே தெரியும், வேறு லெவலில் அவர் ஜெட்டு வாங்கிட்டார், அது வாங்கிட்டு எங்கேயோ போய்ட்டாரு. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்குது, அந்த மாதிரி அவர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய பிளாலாம் பேசிகிட்டு இருந்தார். ஸோ அந்த பிளாலாம் நமக்கு தேவையில்லை, அப்படியே ஓரமாக ஒதுக்கி வச்சிடலாம். இவரை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க, ஓகேங்களா? ஏன் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்போட பேசினார், கொஞ்சம் நல்லா பேசியிருந்தார், போல்டாக பேசியிருந்தார். ஸோ இது மாதிரிலாம் பண்ணார். இது தவிர்த்து வந்து ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க, பலூன் டாஸ்க்கு. நல்லா ப்ளே பண்ணாருங்க. ஸோ கொஞ்சம் என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் கடினமான ஒரு ப்ளே தான், பட் நல்லபடி விளையாடினார். அது வரைக்கும் வந்து ஒரு ஓகே. ஸோ இவர் வந்து ஒரு பாசிட்டிவில் ஒரு கேம்ஸில் நல்லா இருக்கார். ஸோ உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காமல் பதிவு பண்ணலாம். ஸோ இரண்டாவதாக வந்து காமாட்சி அப்படின்றவங்க வந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு சிங்கிள் மதர், ஓகேங்களா? ஸோ இவங்க ஒரு சிங்கிள் மதர், இவங்க ஒரு வந்து கேப் டிரைவர். ஸோ கேப் டிரைவர்னாலே நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் தான், ஓகேங்களா? இப்போ நார்மலாகவே வந்து வெளில போனோம்னாலே கொஞ்சம் பேர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது கேர்ள்ஸுக்கு பேசிக்காகவே. இதெல்லாம் தாண்டி அவங்க ஒரு கேப் டிரைவராக இருக்கிறதால நிறைய ட்ராப்ஸு, நிறைய இஷ்யூஸ் எல்லாம் வந்துடும். இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி ஒரு 4 இயர்ஸாக வந்து அவங்க ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. உண்மையிலே வந்து வேறு லெவல் அவங்க சொல்லலாம். ஏன்னா சிங்கிள் மதராக இருந்துட்டு இவ்வளோ பண்ணுறது பெரிய விஷயம் தான். நல்லா ஒரு ஸ்பீச், நல்லா குட் ஸ்பீச் கொடுத்தாங்க. இவங்க ஒரு பேச்சாளர். ஸோ பேச ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, நல்ல விஷயந்தான். ப்ளஸ் நல்லா ஒரு போல்டாக பேசியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ போல்டாக பேசியிருக்காங்க. பட் இவங்கள வந்து ஹோல்டில் வச்சுருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு அடுத்த வாய்ப்பு கொடுக்கலாம், அடுத்த வாய்ப்புக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மேபி அவங்க வந்து அடுத்த ரவுண்டுக்கு வந்து கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். பட் அதுக்குள்ளேயே அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அவங்களோட ரிஜெக்ட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து இன்னும் காட்டல. அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் பேசினா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, எதுக்கு பண்ணாங்கன்னு எனக்கு தெரில. அந்த மாதிரி சில விஷயங்களை கருத்துக்கள் பேசுனாங்க. அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ மூணாவதாக வந்து 2 நபர்கள் வந்திருக்காங்க. இந்த ரவுண்டில் வந்து சீக்கிரமாக முடிக்கணும்னு சொல்லி டக்குன்னு வந்து 2 நபர்கள் உள்ள கூப்பிட்ருக்காங்க. ஸோ ஒருத்தங்க வந்து சாமந்திரி, ஒருத்தங்க ஒரு கேர்ள் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜென்ஸ் ஒருத்தர் வந்திருக்காரு, வெங்கடேஷன்ன்றவர். ஸோ இதை கம்பல்சரி நீங்கள் பார்த்தே ஆகணும். வேறு லெவல் ஃபன் பண்ணுறாப்புல மனுஷன், பயங்கரமாக இருக்குது. ஸோ அவர் வெங்கடேஷன்ன்றவர் வந்து என்ன மேட்டர்னா, எதுக்கு நீங்கள் பிக் பாஸ்க்குள்ளே வரீங்கிட்ட, பிக் பாஸ்க்கு நான் தான் சோறு போட போகிறேன்றது. அப்போ எல்லாருக்குமே டவுட் இருந்துச்சு, என்னடா பிக் பாஸ் இவருனால சோறு போடுவாருன்ற மாதிரி இருந்துச்சு.
அவர் கேட்டாங்க என்னங்க சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சு பேசுகிறீங்களா இல்லை ஏதாவது பேசுகிறீங்களா கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இப்போ ஒரு 2 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணிருக்கேன், நான் ஒரு ஆண்டர்ப்ரனர். ஸோ நான் ஒரு வேளை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டு டைட்டில் வின் பண்ணிட்ட பிறகு வர்ற 50 லட்ச ரூபாவை வச்சு, ஓகேங்களா, அந்த 50 லட்ச ரூபா வச்சுட்டு நான் வந்து 2 crores to 2000 crores வரைக்கும் பண்ணிவிட்டு, ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருந்து இந்தியா வரைக்குமே வந்து எல்லாருக்குமே வந்து வாய்ப்பு கொடுப்பாராம். மேபி அவர் வந்து பிஸ்னஸ் மைண்டாக இருக்கிறதால ஸோ வேலை வாய்ப்பெல்லாம் கொடுத்து டெவலப் பண்ணுறேன்னு சொல்லி பயங்கரமான பிளான்ஸ் பிளாலாம் பேசிகிட்டு இருக்காரு. இது வந்து பேசும்போது கேட்குறது நல்லா இருக்கு. ஸோ ஆரி அவர்கள் சொன்னார், ராஜு சொன்னார், பேசுறது நல்லா ஜாலியாக இருக்குது, கேட்குற மாதிரி ஜாலியாக இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தார். பட் வந்து ரியலுக்கு ஒர்க் அவுட் ஆமான்னு தெரில. ஏன்னா வந்து அவர் ஒரு ஏதோ பிஸ்னஸ் பண்ணிருக்காரு, அதில் வந்து கீழே ஒரு 7 எம்ப்ளாயிஸ் வச்சுருக்காரு, ஒர்க்கிங்காக பிளான் பண்ணிருக்காரு. ஸோ அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து கேட்கும்போது நல்லா தான் இருக்குது, ஓகேங்களா. பட் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்றது நம்மளுக்கு தெரியல. பட் வந்து இவரை வந்து என்ன பண்ணி குவாலிஃபைடு பண்ணியிருக்காங்க. எதுக்கு குவாலிஃபைடு பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக பேசுனீங்க, பக்கத்தில் நபரோட ஸ்பேஸ் நீங்கள் எடுத்து பேசுனீங்க, ஸோ உங்களுக்கு வந்து அடுத்த கட்டம் போகிறதுக்கு வாய்ப்பு மட்டும்தான் இது. ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போவீங்களான்றது உங்களுக்கு தெரில அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ மனுஷன் கொஞ்சம் நல்லா ஃபயராக பயமாக ஸ்பீடாக பேசிகிட்டு இருந்தார். அதனால் வந்து அவர் குவாலிஃபைட் பண்ணிட்டாங்க. இன்னொருத்தங்க இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு 35 இயர்ஸாக வந்து நான் வந்து மற்றவங்களாக லைஃப்பை லீட் பண்ணேன், இப்போ வந்து என்னோடய ஓன் லைஃப் லீட் பண்ண போகிறேன், ஸோ அப்படின்றதுக்கான்றதுனால வந்து நான் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லியிருந்தாங்க. அவங்கள வந்து ஹோல்டு கொடுத்துருக்காங்க. மேபி அவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் வேணும். பிக் பாஸ் வீட்டுக்குன்றது சும்மாலாம் கிடையாதுங்க. பிக் பாஸ் வீடுனா ஸோ 9 சீசன் பார்த்த எல்லாருக்குமே தெரியும், பிக் பாஸ் வீடுலாம் சும்மா வந்து டக்குன்னு உள்ளே போயிடலாம் லீட் பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், ஓகேங்களா. ஸோ அப்புறமா வந்து 4வது வந்து ஜார்ஜ் ராஜா கிருஷ்ணன் ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து வேறு லெவல் ஸ்பீச்சிங்க நல்லா இருந்துச்சு. ஸோ அவர் பேசுகிற விதம், அவரோட வே ஆஃப் டாக்கிங், வே ஆஃப் ஸ்லாங்குன்னு சொல்லுவாங்களே, ஸோ கோயம்புத்தூர்காரர், அவரோட ஸ்லாங்லாம் நல்லா இருந்துச்சு. அவரோட பாடி லாங்குவேஜ்லாம் நல்லா இருந்துச்சு. அவர் ஃபுல் ஃபன் பண்ணுவார். அவரோட மைண்ட் செட்டே வந்து ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும், நான் இருக்கிற இடத்துல வந்து எல்லாருமே என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கணும்னு சொல்கிறாரு. இந்த நபரும் மேபி பிக் பாஸ் வீட்டில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆளுங்க போகலாம், என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரிலாம் போகலாம். ஸோ இதில் மேஜரான ஒரு விஷயம் என்னென்னா வந்து ஜட்ஜஸை பயமாக கலாய்ச்சிட்டாரு. ஸோ ஜட்ஜஸ் கம்முன்னு இல்லாமல் என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் வந்து நல்லா பேசுகிறீங்க எல்லாம் ஓகே தான், பட் எங்களை பற்றி எதாவது சொல்லுங்கன்னு சொன்னார். அவர் எடுத்தோடனே ஓவியா வச்சார், ஓவியா பற்றி கொஞ்சம் கலாய்ச்சார். அங்கே வந்து எல்லாருமே இந்திய ராணுவம்லாம் வந்து ஆர்மி வச்சு அதுக்கு போராடிட்டு இருக்காங்க, இவங்க சீசன் 1ல் வந்துட்டு இவங்களுக்கான தனியாக ஆர்மியெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அது ஒரு ஃபன் போட்டார். எல்லாமே ஜாலியாக சிரிச்சிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ராஜு பற்றி சொல்லுங்கன்னா, ராஜு வந்து எல்லாருமே இங்கே வந்து ஒரு பிக் பாஸில் எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லி சண்டை போட்டாங்க. ஒரு முட்டைக்கண்ணை வச்சுட்டு அசால்ட்டாக டைட்டில் தட்டின்னு போயிட்டார். ஸோ இவர் ஒன்றுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஃபன்னான ஒரு கலாய், அந்த ஒரு குசும்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இது ஒன்று பண்ணி விட்டார். அப்புறமா வந்து ஆரி அவர்கள் பற்றி என்ன சொன்னார்னா, எபிசோடே 1 hour தான் போடுவாங்க, இவர் வந்து ஆரி அவர்கள் வந்து 1.5 hour நாமினேஷன் பண்ணுவார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து பிக் பாஸ் நல்லா வந்து கரைச்சி குடிச்சிருக்காருன்னு அர்த்தம். ஸோ நல்லா பார்த்துருக்காரு, நல்ல விஷயமா பண்ணியிருக்காரு. இவர் எனக்கு தெரிஞ்சு டேரெக்டாக குவாலிஃபைடு பண்ணியிருக்கலாம். பட் வந்து இவங்க வந்து ஆன் ஹோல்டில் வச்சுட்டாங்க. ஸோ இவர் வந்து குவாலிஃபைடுக்கான தகுதியான பர்சன் நான் நினைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா வந்து 5வது இடத்துல வந்து ஜான்சன் ஒருத்தர் வந்துருக்காரு, ஜான்சன் கௌஷிக் ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் வைபுங்க, ஃபுல் வைபு, ஃபுல்லாக ரேப் பாடிட்டுருக்காரு. என்ன ரேப்பரான்னு கேட்டால் இல்லை நான் பிகினர் ரேப்பர் தான் அப்படின்னாரு. ஓப்பனாக ஒத்துக்கிட்டாரு, நான் ஒரு பிகினர் ரேப்பர் அப்படின்னு மாதிரி வந்து அவரோட இதை ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு டைரக்ட் அசோசியேட்டன் அப்படியில் இருக்கனாரு. ஸோ அந்த ப்ரொஃபஷனலாக விட்டுட்டுருக்காரு. பட் இவர் வந்து வாங்கின கோல்டு மெடல்ஸ் அவ்வளோ வாங்கியிருக்காருங்க. ஸோ தமிழ்நாடு கோல்டு மெடல், இந்தியா கோல்டு மெடல், அது கோல்டு மெடல், இது கோல்டு, 8 9 கோல்டு மெடல் ஏகப்பட்டது வாங்கி வச்சுருக்காரு. பட் வாங்கி வச்சு இவரோட கன்சர்ன் என்னன்னா, நான் யாருன்றது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியுது, ஸோ நான் சொல்லாமலே நான் தெரியணும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வருது. இவர் இவ்வளோ வாங்கியிருக்கு, இவர் சொன்னதால் நம்மளுக்கு தெரியுது, இல்லைன்னா வந்து தெரியாது. ஸோ இவர் வந்து நான் வந்து வெளி உலகளுக்கு தெரியணும், ஸோ நான் யாருன்றது வந்து எல்லாருக்குமே தெரியணும், புரியணும் அப்படின்ற மாதிரி வந்து சில விஷயங்களெல்லாம் சொன்னார். ஓகே, அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ரசிக்கும்படி தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு விஷயந்தான் அவர், ஓகேங்களா. அவரை வந்து குவாலிஃபைடு பண்ணிட்டாங்க. எதுக்குன்னா அவரோட வைப் நல்லா இருந்துச்சு. ஸோ நல்லா பேசினார். வந்து அவர் டீம்லேயே வந்து இவர் வந்து கொஞ்சம் நல்லா பேசினார், அதனால் குவாலிஃபைடு பண்ணிட்டாங்க. ஸோ எலிஜிபிள் பர்சன் தான், ஓகேங்களா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து 6வதாக வந்து 2 பேர் வந்திருக்காங்க. ஸோ 6 7ன்னு சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ 6 7ல் வந்து 2 பேர் வந்திருக்காங்க. இதில் வந்து அபிநயா ஒருத்தங்க, அப்புறமா வந்து ஐஸ்வர்யா ஒருத்தங்க வந்தாங்க. ஸோ 2 பேருமே பார்க்குறதுக்கு ஜென்சி மாதிரி தான் இருக்காங்க, ஓகேங்களா. ஜென்சி மாதிரி இருக்காங்க, ஸ்பீச்சும் வந்து ஜென்சி மாதிரி தான் இருக்குது.
அபிநயான்றவங்க வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர கான்செப்டே வந்து டோட்டலாக வேறு. நான் வந்து வேறு ஒரு மைண்ட் செட்டுக்காக தான் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன். என்னம்மா மைண்ட் செட்டுன்னு கேட்டேன்னா வந்து, அவங்க வந்து உமன் சேஃப்டிக்காக தான் நான் பிக் பாஸ் உள்ளே விளாட்றாங்க. எனக்கே ஒன்றும் புரியல, இவங்க எதுக்கு உமன் சேஃப்டிக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து என்ன பண்ண போகிறாங்க, என்ன பிளான் இவங்களுக்கு, பிக் பாஸ்க்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, இவங்க எதாவது பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஒரு போலீஸில் ஜாயின் பண்ணலாம், இல்லை மிலிட்ரியில் ஜாயின் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களை போய்ட்டு உமன் சேஃப்டி பண்ணியிருக்கலாம். பட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து நான் வந்து ஒரு விழிப்புணர்வு கொண்டு வர போகிறேன், அப்படி அவேர்னஸ் கொண்டு வர போகிறேன்றாங்க. எந்த மாதிரி அவேர்னஸ் என்னன்னு தெரில. நான் வீட்டுக்குள்ளே வந்த பிறகு தான் தெரியுன்றாங்க. எனக்கு சுத்தமாக அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு புரியலங்க ஒப்பா சொல்லலாம். பட் ஏதோ சம்திங் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கேர்ள்ஸ் நைட்டில் அவுட்டிங் போகிறது, அவுட் சைட் போகும்போது ஒர்க்கு சம்திங் டியூஷன் இந்த மாதிரிலாம் போகிறதுக்கெலாம் தைரியமாக போகணும், தைரியமாக வரணும். ஸோ அதுக்காக நான் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. பட் வந்து எனக்கு சுத்தமாக உண்மையிலே புரியல. உங்களை எதனா பொறுமையாக சொல்லலாம். அவங்கள வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க கூட வந்து ஐஸ்வர்யான்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட வந்து 2 பேருக்கு ஒரு வந்து டிபேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. சோஷியல் மீடியாவில் வந்து இருக்கிற பர்சன், சோஷியல் மீடியாவில் இல்லாத பர்சன் பற்றியும் சொல்லும்போது ஐஸ்வர்யா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து நான் சோஷியல் மீடியாவில் வந்து என்னை எப்பயும் வந்து குரூமில் தான் காட்டிப்பேன். நான் வந்து வீட்டில் எப்படி இருக்கேனோ அதெல்லாம் பண்ண மாட்டேன். இப்போ நான் வீட்டில் வந்து நைட்டி போட்டுருப்பேன், அதுக்காக வந்து சோஷியல் மீடியா நைட்டி போடல வீடியோ போட மாட்டேன். நான் வந்து கொஞ்சம் நீட்டாக மேக்கப் போட்டு நீட்டாக தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை வந்து அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதுக்கு வந்து அபிநயா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பண்ணுறது தப்பு. ஸோ உங்களை பற்றி வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இவங்க இப்படி தான் இருப்பாங்க, குரூம்டாக எப்பவுமே நீட்டாக இருப்பாங்க தான் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் நீங்கள் வந்து ஆஃப்லைன்லேருந்து வேறு மாதிரி இருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபேக் அந்த மாதிரி சொல்லிவிட்டு அவங்கள வந்து ஒரு டிபேட் பண்ணாங்க. ஸோ அந்த டிபேட்டில் வந்து யார் வின் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா யாருமே வின் பண்ணல. 2 பேருமே ஹோல் தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து வந்தது 8 பேர் தான், அதனால பண்ணுறாங்க. மீது 6 பேருமே ஹோல்ட் பண்ண சொல்லி பண்ணிட்டாங்க. இவங்களெல்லாம் எனக்கு தெரிஞ்சு டீசெண்டாக நீங்கள் அனுப்பிச்சிட்ருக்கலாம், ஹோல்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ மற்ற வர்ற டேலண்டடுக்கு வந்து இவங்க மேபி அடுத்த ரவுண்டுக்காக இவங்களை ஹோல்ட் பண்ணி வச்சுருங்களா என்னன்றது நமக்கு தெரியல. அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது இவங்க 2 பேருமே. ஸோ ரொம்ப கொஞ்சம் சைல்டிஷாக தான் பேசுகிறாங்க. ராஜுமே சொல்லிட்டாரு, 2 குழந்தைங்களும் கம்முன்னு இருங்களா, டென்ஷன் ஆகிடுன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க பண்ணாங்க. அவங்களுக்கு தனியாக ஒரு சின்ன வீடியோ போட்டுக்காங்க. அந்த சின்ன வீடியோலையுமே வந்து முன்னால் தான் நான் வந்து ஹோல்ட் ஆகிட்டேன், என்னால் தான் நீ ஹோல்ட் ஆகிட்டேன், மாற்றி மாற்றி பேசினாங்க தவிர ஒரு வர்த்தான ஒரு விஷயமா எதுவுமே தெரியல மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து 50 பேர், ஸோ லட்சக்கணக்கான மக்களில் வந்து 50 பேர் செலக்ட் ஆகிருக்குமே. ஸோ எதை பற்றி பேசணும், என்ன டாபிக் பேசணுன்றது கொஞ்சம் திங்க் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ மக்கள் எங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காமல் பதிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.